வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவு செய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டுக்கு எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நிப்டியோட லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். டுடே இன்னைக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட்டா இருக்கும். முடிஞ்ச இதுவே கனெக்ட் பண்ணி பாருங்க. புதுசா பார்க்குறவங்க வந்து இந்த புதியோர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? இதையே ஃபாலோ பண்ணுங்க. இதுல கூடிய ஒரு 15 வீடியோவை ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது கேப் விட்டு பாருங்க. பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுலயே ஒரு 70-80% உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தடுத்து ஆல்ரெடி ட்ரேடர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இந்த கான்செப்ட் முழுமையாக உங்களுக்கு செட் ஆகும். அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றா வந்து இந்த அப்டேட்டர்ஸ் வீடியோ பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வீடியோ எல்லாமே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். வாங்க இன்னைக்கு நிப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நிப்டியில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கே வந்து டெலிகிராமில் இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பன் அப்படிங்கிறது காலையில் 9:07க்கு தெரிஞ்சிச்சு ப்ரீ மார்க்கெட்டில். அப்போ போன இது வரைக்கும் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் போகணும், ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகணும். இப்போ அதுதான் போயிருக்குது. போய் அதை தாண்டி கூட கொஞ்சம் போயிட்டு மறுபடியும் வந்து ரெசிஸ்டன்ஸுக்குள்ளேயே க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இது 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணியிருக்குது ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இதை வந்து 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிற பிளேஸ்க்கே வந்து நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டிருப்போம். சரிங்களா? அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம மேனேஜ் பண்ணியிருப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதையும் கூட கனெக்ட் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? இப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் போட்டு வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கலாம். 5 நிமிஷத்தில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக தான் இதாக இருக்குது. இங்கே ஓப்பன் ஆனது, அதாவது இந்த இடம் என்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இதனோட ரெசிஸ்டன்ஸ் பிளேஸு, இதனோட சப்போர்ட் பிளேஸு, இந்த பிளேஸ் தான் இது கவர் பண்ணிக்குது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே மேல் நோக்கியே போயிருக்குது. போனது இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிடுச்சு உள்ள. நம்ம இங்கே எடுத்திருந்தா கூட இதோட முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்க்காக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே வந்தோடனே அது ஒரு ரிவேர்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. இங்கே பார்க்கும்போதே நம்ம சில விஷயங்களெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இதில் புரியும். இங்கே இந்த ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆனது மேலே போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கேண்டிலும் பாருங்கள் மேலே க்ளோஸ். எந்த கேண்டிலுமே பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகலை. அது எங்கே இங்கே வந்து தான் அந்த ஒரு கேண்டிலுமே லோ பிரேக் பண்ணியிருக்கு. பாருங்க, இந்த கேண்டிலோட லோ இது, இந்த கேண்டிலோட லோ இது, எதையுமே பிரேக் பண்ணாமல் போயிருக்கு. அதாவது விற்கிறதெல்லாம் கணக்கு வச்சுக்காதீங்க. பாடி க்ளோஸ். இங்கே பாருங்க, இங்கே விற்க வச்சுட்டு அப்படியே மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். இங்கே பாருங்க எல்லாமே இப்படியே தான் போயிருக்கா. எந்த கேண்டிலுமே லோவை க்ளோஸ் பண்ணி பாடி க்ளோஸ் வைக்கல. இங்கே தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து பாடி க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ நம்ம இங்கே எங்கேயாச்சும் எடுத்திருந்தா இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்க முடியும் கூட. புரிஞ்சுங்களா? அப்போ கூட ட்ராவல் பண்ணியிருக்க முடியும். இப்படியே ப்ராக்டிஸ் பண்ண தான் இது நம்மளுக்கு செட் ஆகும். இப்போ இங்கே மேலே போயிட்டு கீழே வந்து இப்படியே மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ இங்கே வந்தோடனேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பெருசாக போக முடியல. அதையவே ரெசிஸ்டன்ஸாக வச்சு போட்டு 2 டைம் கீழே வந்துட்டு 3வது டைம் கீழே நல்லா விட்டுருக்கான். சரிங்களா? நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்த்துக்குவோம். நாளைக்கு சூழ்நிலை பார்க்கலாம். நாளைக்கு லீவு ஆக்சுவலாக ராமநவமிக்காக லீவு. நாளை மறுநாள் தான் மார்க்கெட் இருக்கு. இது நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன முன்னாடி என்ன நடக்குதோ அது கூட டிராவல் பண்ணி பழகிக்குங்க. எல்லா இதுவும் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ண முடியும். ட்ரெண்ட் வந்து ஏற்கனவே பை ட்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். முன்னாடியே வந்து இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணும்போது பை ட்ரெண்டுக்கு வந்துட்டா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படிங்கும்போது ஹையாக கட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்கும்போது அழகாக பை ட்ரெண்டில் தான் போகிறோன்னு தெரிஞ்சிச்சு. பைக்காக மட்டும் மூவ் பண்ணணும். இங்கே போய் புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்தோம்னா சிக்கிடுவோம். அதை பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நம்மளுடைய அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ, ட்ரெண்ட் லைன் வீடியோ இதெல்லாம் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு முழுமையாக புரியுது தான் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.